மார்கழி மாதம் 3ஆம் நாள் திருவெம்பாவை 3ஆம் பாடல் விளக்கம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய திருவெம்பாவை பாடல். அன்பிற்கினியவர்களே, மார்கழி மாதம் திருவெம்பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து தத்தமது வீடுகளிலிருந்து புறப்பட்டு துயிலெழாத பெண்களை துயிலெழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். வகையிலே இன்று உறங்கிக் கொண்டிருக்கும் பெண் எப்படிப்பட்ட குணநலங்களை கொண்டிருந்தாள் என்றால், துயில் எழுந்து வந்து எழுப்பக்கூடிய பெண்களையே நேற்றைய தினங்களிலே வந்து எழுப்பக்கூடியவளாக இருந்திருக்கிறாள். சீக்கிரமாகவே எழுந்து வந்து எழுப்புவாள் அவள். ஆனால் இன்னைக்கு அந்த பெண்ணை தூக்கி கொண்டிருக்கிறாள். அதனால அந்த உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எப்படி அழைக்கிறார்கள் என்றால், முத்தன்ன வெண்ணகையாய் என்று அழைக்கிறார்கள். அவளுடைய பற்கள் முத்து போல பிரகாசமாக உடையது. அதனால முத்தன்ன வெண்ணகையாய், முத்து போன்ற பற்களை உடையவளே என்று உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை அழைக்கிறார்கள். அழைத்து, நீ எப்போது என்ன செய்வ, எங்களுக்கெல்லாம் முன்பாகவே எழுந்து வந்து இறைவனுடைய திருப்புகழை பாடிக்கொண்டிருப்பாய். நீ பாடுவதை கேட்டுதான் நாங்கள் எல்லாமே எழுந்திருப்போம். முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் என்று குறிப்பிடுகிறார்கள். இறைவனை அத்தன் என்று அந்த பெண் குறிப்பிடுகிறாள். அத்தன் என்றால் தந்தை என்று பொருள். அதாவது அனைத்திற்குமே முதற் காரணம். தந்தை என்பவர் தாயினுடைய கருவிலே பிண்டமாக இருக்கக்கூடிய அந்த சதை பிண்டத்திற்கு தன்னுடைய உயிரை அளிப்பவர். தன்னுடைய உயிர் மூலத்தை உண்டாக்குவர் தந்தை. நாம் எல்லாம் அனாதி கேவலத்திலே ஆணவ மலம் என்ற சடப்பொருளை பற்றி கொண்டு நாமும் அறிவுடைய பொருள் என்பதை மறந்துவிட்டு சடமாகவே கிடந்தோம். எப்படி அந்த தாயினுடைய வயிற்றில் அந்த கருமுட்டை பிண்டமாக இருந்ததோ அதே போலவே நாமும் பிண்டமாக சடப்பொருளாக கிடந்தோம். அதற்கு ஒரு உயிர் ஊட்டத்தை இறைவன் கொடுத்தார். தனு கரண புவன போகங்களை இறைவன் கொடுத்து நம்மை எல்லாம் இந்த உலகத்திலே பிறப்படுக்க வைத்திருக்கிறார். அதனாலே இறைவன் அத்தனாக இருக்கிறார் அனைத்து உயிர்களுக்கும். அதனாலே அத்தன் என்று இந்த பெண் குறிப்பிட்டால் ஆனந்தன் என்று குறிப்பிடுகிறார். அது என்ன ஆனந்தம்? இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களால் நாம் எல்லாம் ஆனந்தப்படுகிறோம். உணவு உண்பதால் ஆனந்தப்படுகிறோம், திரைப்படங்களை பார்ப்பதால் ஆனந்தப்படுகிறோம், பாடல்களை கேட்பதால் ஆனந்தப்படுகிறோம், நமக்கு நெருக்கமான உறவுகளோடு நேரத்தை செலவழிப்பதனால ஆனந்தப்படுகிறோம். இந்த ஆனந்தங்கள் அத்தனையுமே ஒரு எல்லைக்குள்ளே அடங்கியது. இது எல்லாமே கண்களால் தெரிந்த பருப்பொருளால் உண்டானது. எப்படி அந்த பருப்பொருளுக்கு அழிவு இருக்குமோ அதே போல இந்த ஆனந்தமும் அழிவுடையது. ஆனால் சிவபரம்பொருள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தான் முடிவற்ற நிரந்தரமான உண்மையான ஆனந்தம். ஏன்னா அவர் தான் ஆனந்தம், ஆனந்த வடிவினன், அளவில் இன்பம் உடையவன் என்பது சிவபரம்பொருளுடைய 8 குணங்களிலே ஒன்று. அதனால தான் அப்பர் சுவாமி சொல்கிறார், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட சிவபரம்பொருள் ஆனந்த வடிவினன். அடுத்தது அமுதன் என்று அந்த பெண் குறிப்பிடுகிறார். அமுது என்பது நிலைத்த வாழ்வினை கொடுக்க வல்லது. அந்த நிலைத்த வாழ்வினை கொடுக்கக்கூடியவர் சிவபரம்பொருள் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் மிருத்யுஞ்சயன் என்ற பெயரை உடையவர். அவர் தான் மரணத்தை நீக்க வல்லவர். வேற எந்த திரைகளாலும் எந்த தேவர்களாலும் அந்த மரணத்தை நீக்க முடியாது. சிவபரம்பொருளால் மட்டும்தான் மரணத்தையும். அவர் தான் காலகாலன், அவர் தான் நிரந்தர வாழ்வை கொடுக்கக்கூடியவர். அதனால அவர் அமுதன் என்று அந்த பெண் குறிப்பிடுகிறார். முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். தித்திக்க தித்திக்க பேசுவியம்மா. தினம் தினம் நீ அதிகாலையிலேயே எங்களுக்கு முன்பாகவே எழுந்து வந்து சிவபரம்பொருளுடைய திருநாமங்களை சொல்லி தித்திக்க தித்திக்க பேசுவாய். அல்லூரி, அல்வூறுதல்னா வாயில் அப்படியே சுவை எழும்ப எழும்ப பேசுகிறாள். அல்வூரி தித்திக்க பேசுவாய். ஆனா இன்னைக்கு என்ன செய்கிற, நாங்கள் எல்லாம் எழுந்து வந்து விட்டோம், இன்னும் உங்க வீட்டு வாசல் கூட நீ திறக்கல, வந்து உன் கடை திறவாய் என்று அந்த வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை அழைக்கிறார்கள். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பெண் எழுந்து விட்டா. எழுந்தவ உள்ளிருந்து என்ன கேட்கிறா அப்படின்னா,
நான் அதிகாலையிலே தினம் தினம் எழுந்து விடுவேன், உங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவே நான் வந்து விடுவேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நான் எந்திரிச்சு வெளியில் வர்றதுக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் வெளியில் வந்து இருந்துக்கிட்டு எல்லாரும் என்ன இப்படி பேசுகிறீங்க, நான் இன்னமும் ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு மாதிரி பேசுகிறீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் பெரிய அடியார்கள், நீங்கள் தான் உலகத்திலேயே பெரிய அடியார்கள், நான் இப்போ தானே வந்திருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அந்த வெளியில் இருக்கக்கூடிய பெண்களை இவள் ஏகாடியம் செய்கிறாள். எப்படி செய்கிறாள்? பத்துடையீர் என்று அழைக்கிறார். வெளியே இருக்கக்கூடிய பெண்களை உள்ளே இருக்கக்கூடிய பெண் பத்துடையீர் என்று அழைக்கிறார். பத்துடையீர் என்றால் என்னன்னா, அடியார்களுடைய குணங்கள் 10 என்று சொல்வார்கள். 10 கோலாம் அவர் அடியார் செய்கை தானே என்பது அப்பர் பெருமான் வாக்கு. தச காரியம் என்று சொல்வார்கள். தசம்னா 10, அடியார்கள் 10 விதமான செயல்களிலே ஈடுபடுவார்கள். சிவபரம்பொருளை வழிபாடு பண்ணும் பொழுது திருநீறு தரித்தல், கண்டிகை பூணுதல், சிவபரம்பொருள் உடைய அடியார்களை வணங்குதல், இறைவனை புகழ்ந்து பாடுதல், சிவநாமங்களை சொல்லுதல், சிவ பூஜை பண்றது, சிவ புண்ணியங்களை செய்யறது, சிவ புராணங்களை கேட்டல், சிவாலயத்துக்கு போய் சுவாமி வழிபாடு பண்றது, சிவனடியார்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது, சிவனடியார்களை உண்பித்தல், சிவனடியார்களை சாப்பாடு போட்டு அவர்களை உபசரிக்கிறது, அவங்களுக்கு வேண்டதா கொடுக்கிறது. இப்படிப்பட்ட 10 காரியங்கள் இது அடியார்களுக்குரிய புறச்செய்கை என்று சொல்வார்கள். அது இல்லாம அடியார்களுக்குரிய அகைச்செய்கைன்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, சிவபரம்பொருளுடைய திருப்புகழை கேட்டவுடனே விம்முதல், நா தழுதழுத்தல், இதழ் துடித்தல், உடல் நடுக்குறுதல், மயிர் புலங்கமடைதல், வியர்த்தல், சொல்லி எழாம பேச முடியாம தவிக்கிறது, அப்புறம் கண்ணீர் அரும்புறது, அப்புறம் மெய்மறந்து மயக்கம் போட்டு விழறது. இப்படிப்பட்ட செய்கையெல்லாம் அடியார்களுடைய அகச்செய்கை என்று சொல்வார்கள். நம்முடைய முதல் நாள் பாடலிலே பார்த்திருக்கோம். ஒரு பெண் கட்டிலிலிருந்து சிவபரம்பொருளுடைய திருநாமத்தை கேட்ட உடனே கட்டிலிலிருந்தே கீழே விழுந்து விட்டாள் என்று நாம் முதல் பாடலிலே நாம் பார்த்திருக்கிறோம். அவ்வகையிலே செய்யக்கூடியவர்கள் 10, அடியார்கள் செய்யக்கூடிய குணங்கள் 10. அதனால தசகாரியம் என்று குறிப்பிடுவார்கள். இவற்றை தான் அப்பர் பெருமான் 10 கோலாம் அடியார் செய்கைதானே என்று குறிப்பிடுகிறார். அவ்வகையிலே உள்ளிருக்கக்கூடிய பெண் இந்த வெளியில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து பத்துடையீர் என்று அழைக்கிறார். இது ஒரு நக்கல் தான். வெளியே இருக்கக்கூடிய பெண்களை உள்ள இருக்கிற நீங்க தான் பெரிய அடியார்கள் அப்படிங்கிற முறையில பத்துடையீர் என்று அழைக்கிறார். பத்துடையீர் ஈசன் பழகடியீர், பழமையான அடியார்களே குறிப்பிடுகிறார். பழமையான அடியார்கள்னா பல வருஷமாக அடியாராக இருக்கிறார்னு அர்த்தம் கிடையாது, பழுத்த மனத்தோடு இருக்கிறார் என்று அர்த்தம். சிவபரம்பொருளை நினைத்தாலே இந்த 10 குணங்கள், அககுணங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த 10 குணங்களையும் உடனே வெளிப்படுத்தக்கூடிய அந்த பழுத்த மனத்தோடு இருக்கக்கூடிய அடியார் என்று பொருள். பழகடியர், அந்த பழகடியராக இருக்கக்கூடிய பெண்களே, பாங்குடையர், பாங்கினை உடைய பெண்களே, புத்தடியும். நான் உங்களை மாதிரி பழகடியார் கிடையாது, நான் இப்பதான் வந்திருக்கேன். சிவபரம்பொருளுடைய நாமத்தை இப்பொழுதுதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன், திருநீரை இப்போதான் பூச ஆரம்பிச்சிருக்கேன். புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் வல்லாதோ என்று கேட்கிறாள் உள்ளிருப்பவள். புண்மை என்றால் சிறுமை. என்னுடைய சிறுமை, நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் அல்லது எழுந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு. ஆனா அதை நீங்க பெருசுபடுத்தி வெளியில இருந்து பேசிட்டு இருக்கீங்க. வந்து உன் கடை தரவாய் என்று என்னை கூப்பிடுறீங்க. நீங்க தான் பெரிய அடியார்கள், நான் இப்பதாமா வந்திருக்கேன் அப்படின்னு உள்ளிருக்கக்கூடிய பெண் வெளியில் இருக்கக்கூடிய பெண்களிடம் சொல்கிறாள். புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று அவள் உள்ளிருந்து கேட்டவுடனே இந்த வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? எத்தோ நீ அன்புடைமை எல்லோரும் அறியோமா. வெளியில் இருக்கவங்களும் திரும்பவும் அவளை நக்கல் பண்றாங்க. இதுதான் உன்னுடைய அன்புடைமை போல இருக்கு. நான் வந்து அதிகாலையிலே நாங்கள் எல்லாம் உன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து உன்னை வெளியில கூப்பிடுறோம், ஆனா நீ என்ன பண்ற? உள்ளிருந்து கொண்டே பதில் சொல்கிறாய். உடனே வெளியில வராம உள்ளிருந்துகிட்டே எங்கள்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க. இதுதான் உன்னுடைய அன்பு போல இருக்கு. சிவபரம்பொருள் மேல நீ வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு இதுதான் போல இருக்கு. எத்தோ நீ அன்புடைமை எல்லோரும் அறியோமோ, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இதுதான் உன்னுடைய குணம் என்று நாங்கள் தெரியாம போயிடுச்சு. எல்லாம் அறியோமோ என்று கூறிவிட்டு இவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இந்த உள்ளிருக்கக்கூடிய பெண் தான் நம்ம கிட்ட வாதம் செய்து கொண்டிருக்கிறாள். நாமெல்லாம் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோம்? நாமெல்லாம் சிவபரம்பொருளை பாடுவோம். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அவ வரலன்னா என்ன? அவ இப்ப நம்ம சாமியை பாடுறதுக்கு வரமாட்டான்னு சொல்றா. யாரு சாமியை பாடுறதுக்கு வரலையோ அவங்களுடைய சித்தம் அழகில்லாத சித்தமாக இருக்கிறது. அதனால நாமெல்லாம் அழகுடைய சித்தத்தினை உடையவர்களாக இருக்கிறோம். அதனால நாம சிவபரம்பொருளை பாடுவோம். அவ வந்தா என்ன, வரனா என்ன என்ன அந்த பெண் வெளியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் என்பது மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 அந்த கரணங்களிலே ஒன்று. அதாவது உளவியல் கரணங்கள் என்று சொல்வார்கள்.
அளப்பரும் கரணங்கள் ஒரு நான்கும் சிந்தையே ஆக என்று நம்மளுடைய பெரிய புராணத்திலே சேக்கிழார் சுவாமி சொல்வார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணும்போது அவருடைய 4 கரணங்களும் சிந்தையாக இருந்தது என்று குறிப்பிடுவார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட மணிவாசக பெருமான் பாடுகிறார். சித்தம் அழகியார், அப்படிப்பட்ட சித்தத்தினை அழகியதாக உடையவர்கள் சிவபரம்பொருளை பாடுவார்கள். அதனாலதான் பத்தராய் பணிவார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார்க்கும் அடியேன் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். சிவபரம்பொருளை பாடணும். அர்ச்சனை பாட்டேயாகும் அதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றான் தூமரை பாடும் வாயான். சிவபரம்பொருளை பாடுவதுதான் அவருக்குரிய அர்ச்சனை. அதற்கு தான் சுவாமி மகிழ்வார். அப்படி சித்தம் அழகியராக இருப்பவர்கள் எல்லாம் சிவபரம்பொருளை பாடுவார்கள். இந்த பெண் பாட மாட்டார். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நாமளாவது பாடுவோம். இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய். இந்த பெண்ணை அதிகாலையிலே நாமெல்லாம் எழுப்பு வந்தோம் இல்லையா, இவ உள்ளிருந்து நமக்கு வெளியில கூட வராம பதில் சொல்லிட்டு இருக்கா. இது நமக்கு தேவைதான். இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய் என்று இந்த பெண்கள் எல்லாம் பேசிக்கொள்வதாக இன்றைய திருவெம்பாவை பாடலை மணிவாசக பெருமான் அமைத்து தந்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமூதன் என்றள்ளூரே தித்திக்க பேசுவார் என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று தித்திக்க பேசுவாய் வந்தும் கடை திறவாய் பத்துடையீரீசன் பழகடியேர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ. பத்துடையீரீசன் பழகடியேர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ. எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ. 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 சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய்.